Can you all hear me? Yes, teacher. Okay. Can you all see my screen? Yes, teacher. Okay. Okay. In our last class, we studied letter writing, right? Yes, teacher. Yeah. Today we will be learning email writing. ஒரு இமெயில் எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே. ஸோ நாங்கள் ஒஃபிஷியல் பர்பஸுக்காக ஒரு ஃபார்மலா ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு மீடியம் தான் இந்த இமெயில் உண்டது. ரைட்? உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஆஃபீஸில் உள்ள ஆட்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் கண்டெக்ட் பண்ணும்போது பொதுவாக நாங்கள் இமெயில் தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் லெட்டர்ஸ் போஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் இமெயில் அனுப்புறது தான் கூட. ரைட்? An email is a modern form of communication used for personal and professional purposes. அதாவது modern form. நவீனமாக நவீன காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தகவல் பரிமாற்ற மீடியம் தான் இந்த இமெயில் ரைட்டிங். நாங்கள் பர்சனலாக அனுப்புகிறேன்னு சொன்னாலும் ஒருத்தருக்கு தனிப்பட்ட ரீதியாக அனுப்புகிறேன்னு சொன்னாலும் அதே போல் ப்ரொஃபஷ்னல் பர்பஸஸ் ரைட் தொழில் ரீதியான ஏதாவது ஒரு தேவைக்காக இருந்தாலும் நாங்கள் மாடர்ன் டைம்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு மீடியம் தான் இந்த இமெயில். அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. யா. இமெயில் ஒன்று அனுப்பும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்கும்னு சொன்னால் டூண்டு ஒன்று இருக்கும். ரைட்? இந்த டூண்டு சொல்கிறது நாங்கள் யாருக்கு அனுப்புகிறோமோ அந்த ஆள்ட இமெயில் அட்ரஸ். ரைட்? அதுக்கு கீழே ஃப்ரம்னு சொல்லி எங்களோட இமெயில் அட்ரஸ் அது காட்டும். எங்களோட இமெயில் அட்ரஸ் வரும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த இமெயிலில் நாங்கள் சப்ஜெக்ட்டுண்டு ஒரு விஷயம் கொண்டு வருவோம். சப்ஜெக்ட்னு சொல்கிறது டைட்டில் என்ன நோக்கத்துக்காக இந்த இமெயிலை எழுதுறேன்னு சொல்லி கொடுக்கறது தான் சப்ஜெக்ட். பொதுவாக எப்படின்னு சொன்னால் அந்த லெட்டர் என்னதை பற்றியானது அந்த அதுக்குள்ள விஷயம் அந்த இமெயில் என்னத்துடன் தொடர்பு பட்டதுன்னு சொல்லி அந்த டொப்பிக்கு நாங்கள் இந்த இடத்துல கொடுப்போம். இப்போ நான் இப்போ கீழே போட்டிருக்கிற இமெயில் ஒரு லீவ் ரிக்வெஸ்ட், அதாவது ஒருத்தர் லீவை வேண்டி எழுதின ஒரு இமெயில் தான் நான் கீழே தந்திருக்கிறது. அப்போ நாங்கள் டாபிக்ல என்ன போடுவோம்னு சொன்னால் ரிக்வெஸ்ட் ஃபார் லீவ். அப்போ நாங்கள் அந்த சப்ஜெக்டை பார்த்தடிக்கே விளங்கும் நாங்கள் கீழே உள்ள இமெயிலில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கிளியரான ஒரு சப்ஜெக்டை கொடுக்கணும். இங்கே பாருங்க, ரைட் ஷார்ட் அண்ட் கிளியர் பர்பஸ். அதாவது நாங்கள் இமெயில் எழுதுறதுக்குரிய பர்பஸை நோக்கத்தை ஷார்ட்டாகவும் அதே போல கிளியராகவும் கொடுக்க வேணும். அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. ஓகே. அதுக்கு கீழே செல்யூட்டேஷன், அது உங்களுக்கு தெரியும், டியர் சார் அப்படி இல்லைன்னு சொன்னால் மேடம் உண்டு விழிக்கிறது. அதுக்கு கீழே பாடி. ரைட்? அதாவது நீங்கள் என்ன ரீசன் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மெயினாக கொடுக்க வேண்டிய ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் நாங்கள் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறது பாடி பார்ட்டுள்ளுக்கு. I am writing this email to request leave for 2 days due to personal reasons. அப்போ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் எத்தனை நாள் லீவ் வேணும்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் என்ன காரணத்துக்காக இந்த இடத்துல அவர் பர்சனல் ரீசன்ஸ்னு போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட தேவைகளுக்காகன்னு. அதே இந்த இடத்துல நீங்கள் சிக் ரைட் ஏதாவது ஒரு நோயால் பாதிப்படைஞ்சிருந்தேன்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு இப்போ டிசீஸ்ட் யார்டையாலும் ஃபியூனரல் ஒன்றுக்கு போகணும்னு சொன்னால் இறந்த வீடு ஒன்றுக்கு போகணும்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல ரீசனை மென்ஷன் பண்ணலாம். ரைட்? எத்தனை நாள் வேணும்ன்றதை தெளிவாக கொடுக்கணும். அதே போல் என்ன ரீசனுக்காக. ஐ வில் நாட் பி ஏபிள் டு attend மை கிளாஸஸ் டியூரிங் திஸ் பீரியட். அப்போ இந்த காலத்தில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் கிளாஸஸை அட்டென்ட் பண்ணிக்கொள்ள ஏலான்னு சொல்லி
குறிப்பிடுறாரு. ஐ வில் மேக் ஷுவர் டு கம்ப்ளீட் ஆல் பெண்டிங் ஒர்க் ஆஃப்டர் ரிட்டர்னிங். அதாவது இப்ப அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்படுற அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையும், பெண்டிங்ல உள்ள விஷயம் எல்லாத்தையும் அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கு பின்னால கம்ப்ளீட் பண்ணுவார்னு சொல்றாரு, பூரணப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஃபார் த மென்ஷன் டேஸ். அதாவது அவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளை மென்ஷன் பண்ணி இருப்பாரு. அப்ப அந்த நாட்கள்ல லீவ் வேணும்னு சொல்லி ஷோர்ட்டா எழுதுறது தான் இமெயில். ரைட். உங்களோட நீங்க என்ன பர்பஸுக்கு வேணுமென்றாலும் இமெயில் எழுதலாம். உங்களோட நோக்கத்தை பொறுத்து இந்த சப்ஜெக்டை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. பாருங்க, பாடி பார்ட்டுக்குள்ள எக்ஸ்பிளைன் மெசேஜ் கிளியர்லி அண்ட் பிரீஃப்லி. இமெயில் ரைட்டிங்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இமெயில் எல்லாமே பிரீஃபா ஷோர்ட்டாகத்தான் இருக்க போகுது. பிரீஃப்னு சொன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பிரீஃப்லி. ஆழமா. நோமா எல்லாருமே ஆழமாட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. பிரீஃப்லின்னு சொல்றது ஷோர்ட்டாக, பிரீஃப்லி சுருக்கமாக. ஆழமான்ற அர்த்தம் வராது பிரீஃப்லின்னு சொல்லும்போது. ரைட். அண்டர்ஸ்டாண்ட். நாங்க பொதுவா ஆழமாக டீப்பா ஒன்றை ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும்போது எலபரேட்னு சொல்லுவோம். எலபரேட். இது வந்து பிரீஃப்லின்னு சொல்றது ஷோர்ட்டாக. நிறைய பேர் எப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு எக்ஸாம் பேப்பர்லயோ எஸ்ஏ ரைட்டிங் இல்லாட்டி சின்ன பேராகிராஃப் ஏதாவது எழுத சொல்லும் போது பிரீஃப்லின்ற வேர்ட் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எல்லாரும் நினைக்கிறேன் விளக்கமாக ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லி. அது விளக்கமாக இல்லை, சுருக்கமாக கேட்டிருப்பாங்க பிரீஃப்லி. ஓகே. ஸோ க்ளோசிங்னு சொல்லி போட்டு ரிகார்ட்ஸ் யார் இந்த இமெயிலை எழுதுறேன்னு சொல்லி மென்ஷன் பண்ண வேணும். அண்ட் பொலைட்லி அண்ட் ப்ரொஃபஷ்னலி. நீங்கள் அந்த முடிக்கிறது பொலைட்டாக இருக்கும், பணிவாகவும் இருக்கணும், அதே போல் ப்ரொஃபஷ்னலாக. ரைட். நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இமெயில் ரைட்டிங்கில் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னால் பாருங்க. கீப் இமெயில் ஷார்ட் அண்ட் கிளியர். நீங்க எழுதுற இமெயில் வந்து ஷார்ட்டா சுருக்கமாகவும் இருக்க வேணும், அதே போல தெளிவானதாகவும் இருக்க வேணும். யூஸ் ஃபார்மல் லாங்குவேஜ். ரைட். அதாவது நீங்க ஒஃபிஷியல் இமெயில் ஒன்று எழுதுறேன்னு சொன்னா, ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு முக்கியமான தொழில் சம்பந்தமான ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க இமெயில் எழுதுறேன்னு சொன்னா ஃபார்மல் லாங்குவேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண வேணும். மென்ஷன் சப்ஜெக்ட் கிளியர்லி. நீங்க என்ன நோக்கத்துக்காக எழுதுறீங்கன்னு சொல்லி தெளிவாக ஒரு தலைப்பு கொடுங்க. அவாய்ட் unnecessary டீட்டெயில்ஸ். நீங்க நிறைய விஷயம் கொடுக்க போகப்படாது. ஷார்ட் அண்ட் கிளியராக இருக்க வேணும். நிறைய விஷயம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க ரீட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. மெயின்டைன் ப்ராப்பர் ஃபார்மட். அதுக்கான இப்போ நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்டை கொடுத்துட்டு செலிட்டேஷன், அதே போல பாடி, க்ளோசிங், இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கிளியரா எல்லாருக்கும்? எனி டவுட்ஸ்? டீச்சர். ஓகே ஓகே, குயிக்காக இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க புள்ளகள். வெயிட் a செகண்ட். இந்த ஃபோன் எல்லாருக்கும் விளங்குதா? குயிக்காக நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
Teacher, I can't see the last one. Okay, others, have you all finished writing? Yes, teacher.
Yes, teacher. Okay, have you all finished writing? எல்லாரும் எழுதி முடிஞ்சிட்டா பிள்ளைகள்? Yes, teacher. ஓகே. ஓகே, அடுத்தது பாருங்க. Paragraph writing. Okay, wait a second பிள்ளைகள். ஓகே, இந்த paragraph writing பொறுத்தவரையில ஒரு paragraph எப்படி இருக்கும்னு சொன்னா a good paragraph has unity, order and coherence. அதாவது நாங்க எழுதுற ஒரு paragraph யூனிட்டியா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த யூனிட்டின்னு சொல்றது ஒரே கருத்தை கொண்டிருக்கிறது. ரைட்? நாங்க இப்ப ஏதாவது ஒரு டாபிக்கு கீழே ஒரு பேராகிராஃப் ஒன்று ஒரு பந்தி ஒன்று எழுதுறோம்னு சொன்னா அந்த பேராகிராஃப்ல உள்ள ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் இடையில தொடர்பு இருக்க வேணும். அதே போல ஆர்டர் ஒன்று இருக்க வேணும். ரைட்? அண்ட் கொஹிரன்ஸ். ரைட்? கிரகித்தல். அதே போல அது சுருக்கமான ஒரு முறையில் அந்த பேராகிராஃப் அமைஞ்சிருக்க வேணும். இதுல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொன்னா புலகர் ஃபர்ஸ்ட்டுக்கு டாபிக் சென்டென்ஸ்னு ஒரு விஷயத்தை நாங்க கொண்டு வர வேணும். ரைட்? டாபிக் சென்டென்ஸ் என்று சொல்றது என்னன்னு சொன்னா மெயின் ஐடியா, அந்த பேராகிராஃப் அந்த பந்தி எந்த தலைப்புல எந்த விஷயத்தை பத்தி பேசுதுன்னு சொல்லி ஒரு மெயின் ஐடியாவை கொண்டு வர வேணும். இன்ட்ரடியூசஸ் த மெயின் ஐடியா. செகண்ட் ஒன், ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்த். அதாவது நீங்க இப்போ ஒரு பந்தி எழுதுறீங்க, அது என்னதை பத்தின்னு சொன்னா எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்யறத பத்தி. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரு சென்டென்ஸ் ஒரு மெயின் ஐடியா ஒன்றை கொண்டு வருவீங்க. எக்ஸசைஸ் செய்யறது ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியம்னு சொல்லி. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை வாசிக்கும் போதே ஆட்களுக்கு விளங்கும் இந்த பந்தி எதை பத்தி பேச போகுதுன்னு சொல்லி. ரைட்? அண்டர்ஸ்டாண்ட்? Is it clear? Can you all hear me? Sophia, Yes, teacher. Umaisa? Yes, teacher. Yeah, okay. So the second one, supporting sentences. இப்போ நாங்க ஏதாவது ஒரு மெயின் ஐடியா டாபிக் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏனைய சென்டென்சஸ் வந்து கொடுக்க வேணும். ரைட்? சப்போர்ட்டிங் சென்டென்சஸ். இப்போ இந்த சப்போர்ட்டிங் சென்டென்சஸ்க்குள்ள என்ன வரும்னு சொன்னா கிவ் ரீசன்ஸ். நாங்க ஏன் எக்ஸசைஸ் செய்ய வேணும், என்ன காரணம், அதே போல அதோடும் தொடர்புபட்ட ஏனைய விஷயங்களை கொடுப்போம். அதுக்கு உதாரணங்களும் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு மெயின் ஐடியாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏனைய சென்டென்சஸ் வந்து அந்த மெயின் ஐடியாவுக்கு பின்னால நாங்க கொடுக்க வேணும். அதோட ஒரு பேராகிராஃப்ல கன்க்ளூடிங் சென்டென்ஸ், அதாவது ends the paragraph by summarizing or reinforcing the main idea. நாங்க மேல கொடுத்தோம் தானே மெயின் ஐடியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்த்னு கொடுத்தோம். அப்ப அதே ஐடியாவை திரும்பவும் உறுதிப்படுத்துற மாதிரி, அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க மேல சொன்ன எல்லா விஷயத்தையும் சமரைஸ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்குற மாதிரி ஒரு கன்க்ளூடிங் சென்டென்ஸ், ஒரு முடிவாக கடைசிக்கு இறுதியாக குடிக்கிற அந்த சென்டென்ஸை வந்து நாங்க கொடுக்க வேணும். க்ளோசஸ் ஓ சம்ஸ் அப் த ஐடியா. நாங்க மேல சொன்ன எல்லா ஐடியாவையும் இன்க்ளூட் பண்ண மாதிரி கடைசியாக நாங்க ஒரு சென்டென்ஸை கொடுப்போம். இது கிளியரா? Yes, teacher. Yeah. அப்ப நீங்க பேராகிராஃப் ரைட்டிங்ல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஸ்டிக் டு ஒன் மெயின் ஐடியா பெர் பேராகிராஃப். அப்போ ஒவ்வொரு பந்தியிலையும் வந்து நாங்க ஒரு மெயின் ஐடியா தான் நினைக்க வேணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு டாபிக்ல நாங்கள் ஏதாவது ஒரு கட்டுரை ஒன்று எழுதும் போது அந்த இதில் ஓகே இப்போ மொபைல் ஃபோன்ஸ்னு வச்சுக்கொள்ளுங்க ரைட் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் இப்போ இதால் எங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் அதே போல் தீமையும் கிடைக்கும் அட்வான்டேஜஸும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு இப்போ நாங்கள் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதும் போது ஒரே பந்தியில் நாங்கள் ரெண்டு விஷயத்தையும் கொடுக்கப்படாது ஒரு பந்தியில் அட்வான்டேஜஸ் கொடுப்போம் அதுக்கு கீழே இன்னொரு பந்தியில தான் டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுப்போம் அப்போ ஒவ்வொரு பந்திக்கும் இடையில ஒரு மெயின் ஐடியா இருக்க வேணும் அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டையும் ஒன்றுக்குள்ள போடுறது இல்லை தெளிவான ஒரு பந்தி அமைப்பு இருக்க வேணும் அதாவது ஒரு மெயின் ஐடியா கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஏனைய சென்டென்சஸ் இருக்க வேணும் இது கிளியரா ஓகே ஓகே புள்ளகள் பேராகிராஃப் ரைட்டிங்னு சொல்லி போட்டுட்டு இந்த எக்ஸாம்பிளையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் இன்ட்ரோன்னு சொல்றது இன்ட்ரடக்ஷன் அதோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு குயிக்காக எழுதி கொள்ளுங்க பாப்போம்
Teacher, last one. Finish, teacher. ஓகே ஓகே எல்லாரும் எழுதிட்டா Yes, teacher. ஓகே 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 புலகர் நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்க இப்போ ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் ரைட் இப்போ ஒரு பேராகிராஃப் எழுதும் போது இப்போ நீங்க மை ஸ்கூல் என்ற தலைப்புல ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்கன்னு வைங்க அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க ஒரு டாபிக் சென்டென்ஸ் ரைட் உங்களோட ஸ்கூலை பத்தி ஒரு டாபிக் சென்டென்ஸ் கொடுப்பீங்க அது எப்படி இருக்கும்னு சொன்னா மை ஸ்கூல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் மை டவுன் ரைட் அதாவது உங்களோட டவுன்ல உள்ள சிறந்த ஸ்கூல்கள்ல உங்களோட ஸ்கூலும் ஒரு ஸ்கூல்னு சொல்லி டாபிக் சென்டென்ஸ் மெயின் ஐடியாவை கொடுப்பீங்க உங்களோட ஸ்கூலை பத்தி தான் நீங்க இப்ப பேச போறேன்னு எல்லாருக்கும் விளங்கும் அதே போல இப்ப அந்த ஸ்கூலை பத்தி நீங்க அந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட்டிங் சென்டென்சஸ் கொடுப்பீங்க அதுக்கு பிறகு என்ன சொல்லுவீங்க இட் ஹேஸ் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் அண்ட் அ பியூட்டிஃபுல் என்வாயன்மெண்ட் ரைட் அப்ப அங்களோட ஸ்கூல்ல நல்ல குவாலிஃபைடான டீச்சர்ஸ் இருப்பாங்க அதே போல ஒரு அழகான சூழலும் காணப்படும் த கிளாஸ் ரூம்ஸ் ஆர் கிளீன் அண்ட் வெல் எக்யூப்ட் அப்ப கிளாஸ் ரூம் எல்லாம் கிளீனாகவும் வெல் எக்யூப்டாகவும் காணப்படும்னு சொல்லுவீங்க our school also encourages sports and extra curricular activities அப்போ உங்களோட ஸ்கூல் வந்து ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணும் அதே போல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த ஸ்கூல்ல நாங்கள் மேலதிகமாக செய்வோம் தானே அந்த கலை விழா அதே போல ஏனே அந்த ஃபங்க்ஷன் செய்வோம் அதுகள் எல்லாத்துலேயும் வந்து எங்களோட ஸ்கூல் மாணவர்களை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்ல வேணும் the teachers help students learn with care and patience அப்ப எங்களோட Teacher, உங்க voice stuck ஆகுது. ஓகே இப்போ நான் பேசுறது கிளியரா கேக்குதா Yes, teacher. Okay. The teachers help students learn with care and patience. அப்ப எங்களோட ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளை வந்து நல்ல கேர் அரவணைப்போட அதே போல பேஷன்ஸ் பொறுமையோடையும் ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொடுக்குறேன் அதுக்கு பின்னால கடைசிக்கு அந்த பந்தியை முடிக்கும் போது ரைட் நான் இப்ப சொல்றது பந்தி ரைட் பேராகிராஃப் பந்திய முடிக்கும் போது கன்க்ளூடிங் சென்டென்ஸ் அந்த முடிவாக ஒரு சென்டென்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா ஐ ஆம் ப்ரவுட் டு பி அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மை ஸ்கூல் நான் வந்து எங்களோட ஸ்கூல்ல ஒரு மாணவராக இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறேன் அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு டாபிக் சென்டென்ஸ் கொடுக்கணும் அந்த டாபிக் சென்டென்ஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சப்போர்ட்டிங் சென்டென்சஸ் கொடுக்க வேணும் அப்ப அந்த பந்தியை முடிக்கும் போது இறுதியாக வந்து ஒரு கன்க்ளூடிங் சென்டென்ஸ் கொடுக்க வேணும் அப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாத்துக்கும் இடையில ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கணும் எல்லாமே வந்து ஸ்கூலை பத்தி தான் பேச வேணும் இப்ப நாங்க ஸ்கூலை பத்தி தொடங்கிட்டு அதுக்கு பின்னால இப்ப அதுல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணலாம் ஸ்கூலை தவிர்த்து வேற வேற விஷயங்களை எல்லாம் இதுல இன்க்ளூட் பண்றது இல்ல ரைட் மை ஸ்கூல்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ எங்களோட வில்லேஜை பத்தி நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் கொடுக்க போறது இல்ல ஓகே அடுத்தது பாருங்க எஸ்ஏ ரைட்டிங்
ஓகே, இது ஒரு முக்கியமான பார்ட். நல்லா அவதானிச்சுக்கொள்ளுங்க புள்ளகள். நாங்க ஒரு எஸ்ஸே எழுதும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். How to write an essay. An essay is a piece of writing in which we express our Your ideas. voice stuck ஆகுது. Okay, wait. Can you all hear me now? Still glitchy? Oh, my voice clear. Speak up. Can you all hear me? Okay, புள்ளகள், நான் பேசுறது clear-ஆ கேக்குதா? Yes, teacher. Okay, fine. So, okay, கொஞ்சம் இருங்க, அதான் சொல்றேன். Wait. Okay, புள்ளகள் பாருங்க. An essay is a piece of writing in which we express our ideas, views, and opinions on a given topic in a clear
and organized way. அதாவது நீங்க ஏதாவது ஒரு தலைப்பின் கீழே ஒரு கிளியரான அதே போல ஒரு ஆர்கனைஸ்ட் வே, ஒரு பந்தி அமைப்பில் ஏதாவது ஒரு ஃபார்மட்டின் கீழே நீங்கள் உங்களோட ஐடியாஸை வெளிப்படுத்த போறீங்க. இதுக்கு தான் நாங்கள் எஸ்ஏன்னு சொல்றது, ரைட்? அதாவது உங்களோட கருத்துக்களை, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட ஐடியாஸ், அது எல்லாத்தையும் வந்து ஒரு தெளிவான முறையில் எழுதுறதுக்கு, ஒரு ஆர்கனைஸ்டு வேல எழுதுறதுக்கு தான் நாங்கள் எஸ்ஏன்னு சொல்லி சொல்றது. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட்? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? Can you all hear me? Yes, teacher. Okay. ஓகே. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டைட்டில் தருவாங்க, ரைட்? அதுக்கு கீழே இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகம் இருக்கும். ஒரு அறிமுகத்தை பத்தி ஒரு பந்தி ஒன்று கொடுப்பீங்க. அதே போல பாடி பேராகிராஃப்ஸ், ரைட்? இந்த பாடிக்குள்ள நீங்க ஒரு சில பேராகிராஃப்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஃபைனலா கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் சொல்றது முடிவுரை. How to write? Start with a short introduction to the topic. நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு தரப்பட்ட டாபிக்கை பத்தி ஒரு ஷார்ட்டான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், அறிமுகம் கொடுப்பீங்க. எக்ஸ்பிளைன் த மெயின் பாயிண்ட்ஸ் இன் த பாடி. அப்போ நீங்க அதுக்கு பின்னால பாடி பார்ட்டுக்கு வர, அந்த பாடி பார்ட்ல மெயின் பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதுக்கு கீழே எட் ரீசன்ஸ், அந்த காரணங்கள், அதே போல எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்கள், அதனால கிடைக்கிற அட்வான்டேஜஸ், அதே போல டிஸ்அட்வான்டேஜஸ் ஓ எஃபெக்ட்ஸ், நன்மைகள், அதே போல டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றது தீமைகள் ஓ எஃபெக்ட்ஸ். எஃபெக்ட்ஸ் சொல்றது என்னது? அதனால ஏற்படுற விளைவுகள். அண்ட் லாஸ்டா end with a clear conclusion. நீங்க ஒரு கிளியரான ஒரு முடிவுரையை கொடுத்து உங்களோட எஸ்ஏயை முடிப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இன்ட்ரடக்ஷன் வரும், மெயின் பாயிண்ட்ஸ் வரும், அதுக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ் வரும், அதுக்கு கீழே கன்க்ளூஷன், முடிவுரை ஒன்று வரும். டிப்ஸை பாருங்க. ரைட் இன் பேராகிராஃப்ஸ். நீங்க எப்பவுமே எஸ்ஏ ஒன்று எழுதும் போது பந்தி அமைப்புல தான் எழுதுவீங்க, ரைட்? ஒரே பந்தியாக எழுதுறது இல்லை. யூஸ் சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜ். உங்களோட எஸ்ஏ எப்படின்னு சொன்னா, நல்ல கம்ப்ளெக்ஸான சிக்கலான மொழி நடையை கொண்டிருக்காமக்கி சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜ் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸ்டே ஆன் த டாபிக், ரைட்? நீங்க ஏதாவது ஒரு தலைப்புல ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னும் ஒரு தலைப்புக்கு சேஞ்ச் ஆகப்படாது. நீங்க கான்ஸ்டன்டா அந்த ஸ்டார்ட் பண்ண டாபிக்லயே இருக்க வேணும். do not repeat the same point. நீங்க திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லப்படாது, ரைட்? and with a meaningful conclusion. அதே போல நீங்க இப்ப உங்களோட எஸ்ஏ முடிக்கும் போது ஒரு மீனிங்ஃபுல், ஒரு அர்த்தமுள்ள ஒரு முடிவுரையை கொடுக்க வேணும். இது கிளியரா? Yes, teacher, clear. ஓகே ஓகே ஓகே. இதை குயிக்கா எழுதி கொள்ளுங்க புள்ளக. இப்ப அந்த காசை போட்டுதான் கேட்பேன்.
It's the last one. Teacher, last one. Finish, teacher.
ஓகே ஸோ ஒரு எஸ்ஏ ரைட்டிங்கான நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. So the topic is education is the most powerful tool for social change. ஓகே யாராவது சொல்லுங்க பாப்போம் அப்படின்டா என்னன்னு சொல்லி. இந்த டாபிக் த மீனிங் என்னது? Do you have any idea? Education is the most powerful tool for social change. அப்படின்டா என்ன? சமூக மாற்றத்துக்கு கல்வி ஒரு முக்கியமான ஒரு விடயம். யா வெரி குட். அதாவது சமூக மாற்றத்துக்கான ஒரு மிக வலிமையான ஒரு கருவியாக வந்து கல்வி விளங்குது. ஓகே ஸோ அப்ப இந்த எஸ்ஏ ஃபுல்லாவே எஜுகேஷன் கல்வியை பத்தியானதாக இருக்க போகுது. Education is not merely the process of acquiring degrees, but the development of awareness, values, and critical thinking. It empowers individuals to question injustice, break social barriers, and improve their standard of living. A society with educated citizens is more progressive, tolerant, and innovative. யாருக்காவது இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லி இருக்கிறேன்னு சொல்லி சொல்லேலுமா? Any idea? Education is not merely the process of acquiring degrees but the development of awareness, values and critical thinking. அதாவது கல்வின்னு சொல்றது வெறும் பட்டங்களை பெறுவதற்கு மட்டுமல்ல. ரைட் அது மனிதர்களிடம் விழிப்புணர்வு, அவேர்னஸ் சொல்றது என்ன? விழிப்புணர்வு, வேல்யூஸ், ரைட் அதாவது நல்ல ஒழுக்கங்கள் மற்றும் சிந்திக்கும் திறன், கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்றது சிந்திக்கும் திறன், இவை எல்லாத்தையும் வளர்க்கிறது தான் எஜுகேஷன். அது வெறும் பட்டம் பெறுறது மட்டும் அல்லன்னு சொல்றாங்க. இட் empowers individuals to question injustice. அதாவது அநீதியை எதிர்த்து, இன்ஜஸ்டிஸ் என்று சொல்றது வந்து அநீதி, அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்கிறதுக்கும் okay fine right அதாவது அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்கவும். Teacher stuck ஆகுது. நான் பேசுறது கிளியர்ல அமெரிக்கா புள்ளகள்? Yes, teacher. Okay, wait. ஓகே இப்போ நான் பேசுறது கிளியரா இருக்கா? Can you hear me now? Yes, teacher. Okay, fine. So break social barriers and improve their standard of living. சமூகத்தில் உள்ள தடைகளை உடைக்கிறதுக்கும் தங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் இந்த கல்வியால முடியும்னு சொல்றாங்க. A society with educated citizens is more progressive, tolerant, and innovative. Teacher, not true. Okay, wait.
Now can you all hear me? No, teacher. Still glitchy? என்ன வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாருக்கும் என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? என்ன மாதிரி? No, okay, teacher. ஓகே ஃபைன். ஸோ கல்வி அறிவு பெற்ற மக்கள் எப்படின்னு சொன்னா அந்த சமூகம் முன்னேற்றமானதாகவும் சகிப்புத்தன்மை கொண்டதாகவும், டொலரண்ட்னு சொல்றது சகிப்புத்தன்மை கொண்டதாகவும், அதே போல இன்னோவேட்டிவ் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது a society with educated citizens, அந்த கல்வி அறிவு கொண்ட அந்த சமூகம். Education plays a crucial role in reducing poverty and inequality. அதாவது வறுமை, ரைட்? பவர்ட்டின்னு சொல்றது வறுமை. அதே போல இன்இக்வாலிட்டின்னு சொல்றது சமூகத்துல காணப்படுற அந்த ஏற்றத்தாழ்வுகள். அப்ப வறுமையையும் சமூக ஏற்றத்தாழ்வையும் குறைப்பதுல கல்வி முக்கிய பங்கு ஆற்றுகிறதுன்னு சொல்றாங்க. குரூஷியல் ரோல்னா முக்கியமான ஒரு வகிப்பாகம், பங்கு. It provides better employment opportunities and improves economic stability. அப்ப கல்வி என்ன செய்யுதுன்னு சொன்னா நல்ல வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வழங்குது. Moreover, it promotes social harmony by encouraging scientific thinking and reducing superstition. மேலும் இந்த அறிவியல் சிந்தனைகளை வளர்க்குது. மூட நம்பிக்கைகளை குறைப்பதன் மூலம் சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துதான். சூப்பர்ஸ்டிஷன் சொல்றது மூட நம்பிக்கை, ரைட்? When people become educated, they demand better governance, equal rights and accountability. அப்ப கல்வி பெற்ற மக்கள் இருந்தன்னு சொன்னா நல்ல ஆட்சி, பெட்டர் கவர்னன்ஸ் சொல்றது நல்ல ஆட்சி, ஈக்குவல் ரைட்ஸ் சம உரிமைகள் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஒரு பொறுப்புணர்வு கொண்ட அரச எதிர்பார்ப்பாங்க. அப்ப இது நாட்டுக்கு ஒரு அட்வான்டேஜஸாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், female education has significantly contributed to reducing child marriage and improving health standards. ரைட்? அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்றாங்க பெண்கள் கல்வி, ரைட்? அதாவது பெண்கள் கல்வி கற்கிறதால குழந்தை திருமணம், அதாவது சின்ன வயசுல திருமணம் முடிக்கிறது, அதே போல மக்களோட உடல் நலத்தை மேம்படுத்துறது பத்தியும் பெரிதாக கரிசனம் செலுத்தக்கூடியதாக இருக்குதா இந்த பெண்களுக்கு கல்வி வழங்குறதால. Similarly, awareness through education helps citizens understand issues like climate change, corruption and human rights. அதே போல கல்வி மூலம் கிடைக்கும் விழிப்புணர்வின் மூலமாக இந்த காலநிலை மாற்றங்கள், ரைட்? இந்த climate change சொல்றது காலநிலை மாற்றங்கள். அதே போல corruption. What do you mean by corruption? Tell me. corruption என்று சொல்றது ஊழல். and human rights, மனித உரிமைகள் போன்ற முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக மக்களுக்கு புரிய வைக்குதாம். However, education must be inclusive and value-based. If education becomes only job-oriented without ethics, it may create skilled individuals but not responsible citizens. அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க பாருங்க. இப்ப கல்வி எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும். மேலும் அது எப்படின்னு சொன்னா நல்லொழுக்கம் மிக்கதாக இருக்கணும், ரைட்? அதாவது ஜாப் வேலை பெறறதுக்காக மட்டும் நோக்கமாக கொண்டு நாங்க கல்வியை பெற்றுக்கொள்றோம் இல்ல. ஒழுக்க நெறி இல்லாமல் இருந்தன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா திறமையான மனிதர்கள் உருவாகுவாங்க. ஆனா பொறுப்புள்ள நல்ல குடிமக்களை உருவாக்க முடியாதுன்னு சொல்றேன். அப்ப நாங்க எப்பவும் நல்லொழுக்கம் உள்ள கல்வியைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜாப்ஸ் ஒரு தொழிலை மட்டும் நோக்கமாக கொண்டு நாங்க கல்வியை பெறறதுக்கு முயற்சி செய்யப்படாதுன்னு சொல்றாங்க. இன் கன்க்ளூஷன், அப்ப கடைசியா அவங்க கன்க்ளூட் பண்ற எப்படின்னு சொன்னா
education remains the strongest instrument of social change. Right? கல்வி சமூக மாற்றத்திற்கான மிக வலிமையான ஒரு கருவியாக காணப்படுதுன்னு சொல்லி திரும்ப அவங்க எம்பசைஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. It transforms individuals, strengthens democracy, and builds a better nation by creating enlightened and responsible citizens. அப்ப கல்வி மனிதர்களை நல்லவர்களாக மாத்துது, ஜனநாயகத்தை வலுப்படுத்துது, மேலும் அறிவும் பொறுப்புணர்வும் கொண்ட நல்ல குடிமக்களை உருவாக்கி சிறந்த நாட்டை உருவாக்குதுன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் மேல உள்ள எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கினதாக கொடுப்பாங்க. இது கிளியரா? அப்ப நாங்க ஒரு எஸ்ஸே எழுதும் போது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். அதே போல பொடியில எக்ஸாம்பிள்ஸ், அதே போல ரீசன்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்போம். ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுரை கொடுப்போம். இது எல்லாருக்கும் கிளியரா? என்ன சரி டவுட்ஸ் இருக்கா? No, teacher. ஓகே ஃபைன். ஓகே, மேல அந்த இதை நீங்க எல்லாரும் எழுதின தானே? Yes, teacher. யா ஓகே, நான் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் போட்டேன், இது எழுத தேவையில்லை. ஓகே, அடுத்த பாருங்க புள்ளைகள், ஒரு முக்கியமான விஷயம். நாங்க கொமனா கன்ஃபியூஸ் ஆகிற வேர்ட்ஸ் சிலது நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ரைட்? அதாவது சில வேர்ட்ஸ் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரைட்? ரெண்டுமே ஒரே வேர்ட் மாதிரி இருக்கும். ஆனா அந்த ரெண்டு வேர்டும் நாங்க வித்தியாசமான பர்பஸுக்காக, நோக்கத்துக்காகத்தான் பயன்படுத்துவோம். இதுல முதலாவது வேர்ட் என்னன்னு சொன்னா எக்ஸெப்ட். ஒன்றை எக்ஸெப்ட் பண்ணி கொள்றது, அதாவது ஏற்றுக்கொள்றது. நான் ஃபெஸ்ட்டுக்கு தந்திக்கிறது என்னது? ஏற்றுக்கொள்றது, ஒன்றை எக்ஸெப்ட் பண்றது. இது எக்ஸெப்ட். இந்த எக்ஸெப்ட்னு சொல்றது ஒன்றை எக்ஸ்க்ளூட் பண்றது, ஒன்று தவிர்ந்து சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. ஐ accept your gift. நான் உங்களோட பரிசை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ACCEPT சொல்றது ஒன்றை ஏற்றுக்கொள்றது. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. யா, அதே இந்த ரெண்டாவது EXCEPT சொல்றது எக்ஸ்க்ளூடிங், ஒன்று தவிர்ந்து சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரிஒன் கேம் எக்ஸெப்ட் டாம். டொம்மை தவிர மற்ற அனைவரும் வந்தார்கள். அப்ப இது நாங்க யூஸ் பண்ணோம்னு சொன்னா ஒன்று தவிர்ந்து மற்ற எல்லாத்தையும் குறிக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்ணுவோம். இது கிளியரா? Yes, teacher, clear. யா ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க. இது எஃபெக்ட், இது இஃபெக்ட். எஃபெக்ட்னா என்ன? எஃபெக்ட்னா ஏதாவது ஒன்றால ஏற்படுற பாதிப்பு. ரைட்? அதாவது பாதகமான விளைவு தான் எஃபெக்ட். AFFECT. அதே இஃபெக்ட் சொல்றது ஏதாவது ஒன்றால ஏற்படுற விளைவு. ரைட்? அதுல தாக்கம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, the rain affected traffic. அப்படின்னா என்னது? சொல்லுங்க பாப்பா. மழையால டிராபிக் பாதிக்கப்பட்டுச்சு. ரைட்? அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். அதுக்கு தான் நாங்க பொதுவாக இந்த எஃபெக்ட், பாதிப்படைகிற அந்த எஃபெக்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதே இஃபெக்ட் சொல்லும் போது the effect was noticeable, அதாவது ஒன்றால ஏற்பட்ட விளைவு கவனிக்க கூடியதாக இருந்தது. ரைட்? இந்த இஃபெக்ட்னு வரும்போது ஏதாவது ஒன்றால எங்களுக்கு கிடைக்கிற விளைவு. அண்டர்ஸ்டாண்ட்? தாக்கம். யா, தாக்கம் ரெண்டும் உண்டு. ரைட்? அதே எஃபெக்ட் சொன்னா பாதிப்பு. ரைட்? அது நெகட்டிவ் அர்த்தத்துல போகும். அண்டர்ஸ்டாண்ட்?
Yes, teacher. யா ஓகே. அடுத்தது ஓகே, நோட் பண்ணி கொள்றீங்களா புள்ளைகள் இத? Teacher கட்டாயம் நோட் பண்ணுமா? யா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் கட்டாயம் நோட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க இந்த வேர்டை எழுதிட்டு சென்டென்ஸ் மட்டும் எழுதி கொண்டாலும் போதும். ஓகே, அடுத்த விஷயம் பாருங்க. இந்த 3 வேர்ட்ஸையும் பாருங்க. தேயா தேயா தேயா, இது மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ரைட். இந்த ஃபர்ஸ்டுக்குள்ள தேயான்றது பிலாங்கிங் டு தெம், அதாவது அவர்களுடையது அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது. THEIR, தேயா, தேயா ஹவுஸ் அப்படின்னு சொன்னா யா தேயா ஹவுஸ் இஸ் பிக், அவர்களுடைய வீடு பெரியது. அவர்களுடைய அந்த மாதிரி அர்த்தத்துல தான் நாங்க இந்த ஃபர்ஸ்ட் தேயா யூஸ் பண்ணுவோம். செகண்ட் தேயான்னு சொல்றது அங்குன்னு சொல்லி நாங்க யூஸ் பண்ணோம் தானே. Place. யா புட் இட் தேயா, அதே அங்க போடுங்க அந்த மாதிரி சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது. இந்த தேயா தே ஆர், ரைட், அதுல ஷார்ட் ஃபார்ம் தே ஆர் ஹாப்பி, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அந்த மாதிரி யூஸ் பண்றது. அப்ப இந்த மூணும் வந்து வித்தியாசம். அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. யா இப்ப இது பாருங்க, சில பேர் வந்து சென்டென்சஸ்ல வந்து இது எல்லாத்தையுமே மாத்தி அடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யுவர், யுவர். செகண்ட் ஒன் யுவர். யுவர்னு சொல்லும் போது பிலாங்கிங் டு யூ, உங்களுடையது அந்த அர்த்தத்துல நாங்க யூஸ் பண்ணுவோம். உன்னுடைய அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுடைய. இந்த யுவர்னு சொல்லும் போது ஓகே, நான் அதுக்கு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. Your book is here, உங்களுடைய புக் இங்கே இருக்கிறது. இப்ப அதே இந்த இடத்துல you are late என்று சொல்லும் போது you are late, நீங்கள் தாமதமாக வந்திருக்கிறீர்கள். you are late, right? விளங்குதா? Yes, teacher. அதாவது நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தத்துல வரும் you are சொல்லும் போது. you are சொல்லும் போது உங்களுடைய. நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ், இதுவும் இட்ஸ் தான். இது என்ன விஷயம்னு சொன்னா நாங்க எஃபோஸ்ட்ரோஃபி போடுறது எஃபோஸ்ட்ரோஃபி போடாம எழுதுறது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல எஃபோஸ்ட்ரோஃபி இல்ல, பொசசிவ். அதை எங்க நாங்க யூஸ் பண்ணோம்னு சொன்னா பொசசிவ், அதனுடைய, ரைட், ஏதாவது ஒன்று உடைய, பொசசிவ், பொசஷன் சொல்லும் போது நாங்க இந்த இட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மேல அந்த கமாவை நாங்க யூஸ் பண்றது இல்ல. இந்த இட்ஸ் வந்து இட் இஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இட்ஸ். The dog wagged its tail, அந்த நாய் அதன் வாலை ஆட்டியது. The dog wagged its tail. It's raining அப்படின்னு சொல்றது அது மழையாக இருக்கிறது. ரைட், நாங்க டைரக்ட் டிரான்ஸ்லேட் பண்ண இயலாது. மழையாக இருக்குன்னு சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது இட்ஸ் ரெய்னிங்னு சொல்லி சொல்லுவேன். இது கிளியரா? Yes, teacher, clear. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தேன். அடுத்தது தென். இந்த தேன் சொல்றது உண்ட கம்பேர் பண்றதுக்கு,
கம்பேரிசனுக்கு வந்து நாங்க யூஸ் பண்றது. இந்த தென்னு சொல்றது ஒரு டைம் ஆர்டர். இப்போ உதாரணத்துக்கு she is taller than me. ஓகே, இந்த ஸ்பெல்லிங்ஸை வந்து கட்டாயம் கவனிச்சு கொள்ளுங்க புள்ளகள். she is taller than meன்னு சொல்லும்போது அவள் என்னை விட உயரமானவள். இங்க பாருங்க, என்னை விட அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றதுக்காக தான் நாங்க இந்த தேன் யூஸ் பண்ணுவோம். ரைட், இந்த கம்பேரேட்டிவ் ஃபார்ம்ஸ்ல எல்லாம் நாங்க கம்பேரேட்டிவ் adjectivesல எல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன், we ate then left. நாங்க சாப்பிட்டோம், அதன் பின்னால வெளியாகினோம். ரைட், பிறகு வெளியேறினோம். இது கிளியரா? அந்த Yes, பிறகு teacher. அந்த ஒரு டைம் ஆர்டரை சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது. அடுத்தது பாருங்க, டு டு டு. ரைட், இந்த டூன்னு சொல்றது ஏதாவது ஒரு டிரெக்ஷன், ஏதாவது ஒன்றை நோக்கி, ஏதாவது ஒரு திசையை நோக்கி போனன்னு சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது தான் TO டூ. இந்த டூன்னு சொல்றது TOO வந்து ஆல்சோ அப்படி இல்லைன்னு சொன்னா எக்ஸசிவ்லி, மேலதிகமாக சொல்லி அர்த்தத்துல நாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த டூன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்பர் TWO. கோ டு ஸ்கூல். ரைட், ஏதாவது ஒன்றை நோக்கி போறது, பாடசாலையை நோக்கி போறது. ஐ ஆம் டூ டயர்ட், நான் வந்து மிகவும் டயர்டாக உள்ளேன். எக்ஸஸாக, மேலதிகமா, அந்த மிகவும் என்று சொல்லி அர்த்தத்துல நாங்க யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் 2 pens, என்னிடம் 2 பேனா இருக்கிறது. இந்த டூ, அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. Yeah. Next one, loss, lose. இந்த lossன்னு சொல்றது மிஸ்பிளேஸ், ஒன்றை மிஸ் ஆக்குறது. நாட் வின் அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒன்றில் தோத்து போறதுக்கு நாங்க இந்த லாஸ்ன்னு சொல்லுவோம். இதே லூஸ்ன்னு சொல்லும் போது நாட் டைட், இறுக்கம் இல்ல. டோன்ட் லாஸ் யுவர் கீஸ், உங்களோட கீஸ், சாவிகளை இலக்கவானம்னு சொல்றாங்க. மை ஷர்ட் இஸ் லூஸ், என்னுடைய ஷர்ட் வந்து மிகவும் லூஸாக இருக்கி. இது கிளியரா? தளர்வானதாக இருக்கி. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. ஓகே, அடுத்தது பாருங்க, பிரின்சிபல். பிரின்சிபல், ரைட், இந்த பிரின்சிபல்னு சொல்றது ஹெட் ஆஃப் அ ஸ்கூல், அதாவது ஒரு ஸ்கூல்ல தலைமை பொறுப்புல இருக்கிறவரு, அவருக்கு தான் அதிபர், அவருக்கு பிரின்சிபல்னு சொல்லுவேன். இதே பிரின்சிபல் அது ரூல், ரைட், அதாவது கொள்கை இல்லாட்டி ஏதாவது ரூல், விதி. ரைட், அப்ப இந்த ஸ்பெல்லிங்ஸை பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்குள்ளது PAL, செகண்ட் ஒன் PLE. ரைட், இது வந்து ரூல், PAL சொல்றது அதிபர். The principal welcomed us, அதிபர் எங்களை வரவேற்றார். ஓகே, செகண்ட் ஒன் கம்ப்ளிமெண்ட். கம்ப்ளிமெண்ட் சொல்றது பாராட்டு. ரைட், COMPLIMENT, LI. செகண்ட் ஒன் கம்ப்ளிமெண்ட் LE, இது வந்து ஏதாவது ஒன்றை கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்றது. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒன்றை மெச் பண்ணும், அதுக்கு இது பொருத்தமாக வந்திருக்கேன்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், she gave me a compliment, அவ எனக்கு ஒரு பாராட்ட தந்தா, அவ என்னைய பாராட்டினா. the sauce compliments the dish அப்படின்னு சொல்றது அந்த சோஸ், ஏதாவது ஒரு சாப்பாட்டுல வந்து அந்த சோஸ் அந்த சாப்பாட்டுக்கு மெச்சாக, பொருத்தமாக இருக்கேன்னு சொல்றது. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. ரெண்டாவது பாருங்க, ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரி ஃபர்ஸ்ட் வேர்ட்ல A வந்திருக்கு, செகண்ட் ஒன் they have used E. ஃபர்ஸ்ட் ஒன் நாட் மூவிங், அதாவது அது மூவ் ஆகல, நகர இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், நாங்க எழுதுறதுக்காக யூஸ் பண்ற எழுது பொருட்கள். ரைட், ஒன்னாவது ஒன்று நிலையாக இருக்குன்னு சொல்றது, ரெண்டாவது நாங்க எழுதுறதுக்காக யூஸ் பண்ற அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ரைட்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் the car remained stationary, அதாவது கார் எங்கேயும் நகரல்ல, ஒரே இடத்துல நிலையாக இருக்குன்னு சொல்ற
ஸ்டேஷனரி. செகண்ட் ஒன், ஐ பாட் ஸ்டேஷனரி. நான் வந்து எழுதுறதுக்காக அந்த எழுது பொருட்களை கொண்டு வந்தேன், வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. ஸ்பெல்லிங்ஸை கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது நிலையாக இருக்கிறது, நாட் மூவிங்னு சொல்றது வந்து ஏஆர்ஒய். செகண்ட் ஒன் இஆர்ஒய். ஏதாவது தெரியாத சொற்கள் இருந்தா டக்குன்னு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஒன், அட்வைஸ். செகண்ட் ஒன் ஆல்சோ அட்வைஸ். ஸோ ஒன்னாவது அட்வைஸ் எப்படின்னு சொன்னா அறிவுரை, நவுன்ல தந்திருக்காங்க. ரெண்டாவது அட்வைஸ் verb, அதாவது அந்த அறிவுரை கூறுற செயல். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். உங்களோட அட்வைஸுக்கு, உங்களோட அறிவுரைக்கு நன்றி, நவுன் ஃபார்மட்ல தந்திருக்காங்க. அதே செகண்ட் ஒன், ஐ அட்வைஸ் யூ டு ஸ்டடி. நான் உங்களுக்கு நன்றாக படிக்கிறதுக்கு அறிவுரை கூறுகிறேன். ரைட், இது வந்து வேர்ப்ல வந்திருக்கு. எஸ் வந்தா அது வேர்பாக யூஸ் பண்றது, சி வந்தா ஒரு நவுனாக நாங்க யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே அறிவுரை தான். அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. நெக்ஸ்ட் ஒன், ஃபார்தர், அதாவது பிசிக்கல் டிஸ்டன்ஸ், ஃபர்தர் அடிஷனல். வி வாக்ட் ஃபார்தர் அப்படின்னு சொல்றது அதிக தூரம் நாங்கள் நடந்தோம். எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் சொல்றது மேலதிகமா ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு சொல்லி கேட்கறது, மேலதிகமாக. ரைட். அடுத்தது பீஸ். இந்த பீஸ் காம், அமைதி. இந்த பீஸ் என்று சொல்றது ஒரு துண்டு, ஒரு பார்ட். வி ஹோப் ஃபார் பீஸ். நாங்க வந்து அமைதியை விரும்புகிறோம். ஐ ஏட் அ பீஸ் ஆஃப் கேக். நான் வந்து ஒரு துண்டு கேக்கை சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், வெதர். வெதர் இது வந்து ஃபர்ஸ்ட் வெதர் என்னன்னு சொன்னா ஒரு கிளைமேட்டை குறிக்கும். ரைட், the weather is sunny. இன்று வானிலை எப்படி இருக்கு என்று சொன்னா sunny. ரைட், வெயில், வெயிலானதாக இருக்கு. செகண்ட் ஒன், வெதர். இஃப்ன்ற அர்த்தத்தில் நாங்க யூஸ் பண்றது. ஐ டோன்ட் நோ வெதர் he will come. அவர் வருவாரா என்று சொல்லி எனக்கு தெரியாது. Teacher, வெதரும் ராதரும் உண்டா? வெதம் ராதரும்? நோ. நீங்க என்ன அர்த்தத்துல கேக்குறீங்க? கொஞ்சம் ஸ்பெல் பண்ணுங்க. RATHER. RATHER, rather. Yes. ரைட், அதாவது ராதன்னு சொல்றது மாறாக. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வுட் ராதர் ஸ்டே அட் ஹோம். நான் வந்து வீட்டில் தங்குறதையே விரும்புகிறேன். ஐ வுட் ராதர் read than watch TV. நான் தொலைக்காட்சி பார்ப்பதை விட நான் படிக்கிறதுக்கு விரும்புகிறேன். அதுவும் வந்து கம்பேரிசன்ல போகுது. ரைட், வெதர்ன்னு சொல்லும் போது நாங்க ஒரு இஃப் கண்டிஷனோட வைக்கிறோம். ஐ டோன்ட் நோ வெதர் he will come. அவர் வருவாரா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியா. ரைட், ஒரு கண்டிஷனாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. For example, I am not sure whether this answer is correct. இந்த பதில் சரியானதான்னு சொல்லி எனக்கு தெரியா. ஒரு கண்டிஷன் மாதிரி வரும். அண்டர்ஸ்டாண்ட்? She asked teacher. whether I like tea or coffee. எனக்கு வந்து தேநீர் பிடிக்குமா அல்லது காஃபி பிடிக்குமான்னு சொல்லி அவள் கேட்டாள். அந்த ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுக்கறதுக்காக தான் நாங்க பொதுவாக வெதர் யூஸ் பண்ணுவோம். ரைட், இந்த ராத வந்து நாங்க ப்ரிஃபரன்ஸுக்காகத்தான், எங்களோட விருப்பம் ஒன்றை பத்தி பேசுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். வெதர்ன்னு சொல்லும் போது சாய்ஸ் இல்ல டவுட்ல மாதிரி நாங்க யூஸ் பண்றது. அண்டர்ஸ்டாண்ட்? Yes, teacher. ஓகே ஓகே, நாங்க இப்ப பார்த்த பாடத்துல யாருக்காவது என்ன சரி டவுட் இருக்கா? நாங்க இமெயில் ரைட்டிங் No, பார்த்தோம், teacher. பேராகிராஃப் ரைட்டிங் பார்த்தோம், எஸ்ஏ ரைட்டிங் பார்த்தோம், அதே போல commonly
கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ் சிலது பார்த்தோம். ஓகே ஓகே, யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னா நான் கிளாஸை வைண்ட் அப் பண்ணட்டுமா? Okay, teacher. ஓகே ஃபைன். ஓகே Thank you, teacher. Good night. ஓகே, வெல்கம். Thank you, teacher. Good night, teacher. ஓகே, குட் நைட்.